பால் விட்டு பாக்கு பார்க்கலையும் பழைய படம் வச்சு என்ஜாய் படத்தை பார்க்காம இருக்கமா? என்ன தலைவா உண்மைதான். ஓ, இதெல்லாம் எங்கப்பா கட்டிக்கிட்டு எம்ஜிஆர் படங்களை மறக்க முடியுமா? வணக்கம். மதிமா யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இதுவரைக்கும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். அதாவது இவ்வளவு தலைவர் மேல இவ்வளவு பற்றுதலா இருக்கிற உங்களுக்கு இவர்தான் எம்ஜிஆர் அப்படின்னு உங்களுக்கு அறிமுகப்படுத்தினது யாரு? முதல் யார் அறிமுகப்படுத்தல? அவர் படத்தை 1900 பார்த்தேன். சரி, அவர் ஒவ்வொரு தத்துவங்களையும் யாருடைய தாகமானாலும் அதை தீர்த்து வைப்பதுதான் தண்ணீரின் தன்மை. நெருப்பை நெருப்பால் அணைக்க முடியுமா? அதர்மம் வாலாட்டினார் அதை அதர்மத்தை கொண்டே அடக்க எண்ணுவது தவறு. அவர் சிந்தனையும். நண்பர்களே, நீங்கள் நிதானம் தவறிவிட்டீர்கள் என்று நினைக்கிறேன். கொள்கையில் எனக்கு உடன்பாடு, வழிதான் எனக்கு முரண்பாடு. அந்த படத்திலேயே எங்க கொள்கையில வரும். ஆமா, அவர் வைத்தியம் பார்ப்பார். நான் ஒரு மருத்துவன். நோயாளிகளுக்கு என்னுடைய கடமை நோயை தீர்ப்பது, ஆள் யார் என்று ஆராய்ச்சி செய்வதல்ல. நான் ஆரோக்கியத்துக்கு வழிகாட்டி. இதுவரை நான் மனிதனுக்கு மருத்துவம் பார்த்தேன். நீ சொன்ன மாதிரிதான் புரிஞ்சிட்டேன். குணமாயிடும், பயப்படாதியா. இவன் தான் மணிமாறன், மருத்துவன். இந்த மருத்துவரை நாம் பயன்படுத்திக் கொண்டால் என்ன? இவர் என்னடா ஊருக்கு சேவை செய்யறேன்னு சொல்லி போட்டு மருந்து அரைக்க ஆரம்பிச்சுட்டார். அதை என்னை ஈர்த்தது. மருத்துவரும் அப்படித்தான் நண்பர்களே. அவருடைய அழகு என்னை ஈர்த்தது. அவருடைய தன்மை என்னை ஈர்த்தது. பலாத்காரம் என்பது மன்னிக்க முடியாத குற்றம். அந்த மக்களாட்சியின் மீது இதே பலாத்காரம் திரும்பாது என்பதற்கு என்ன உத்தரவாதம்? ஒருவேளை உங்கள் பலாத்காரத்தால் மக்களாட்சியை ஏற்படுத்தி விடுவதாக வைத்துக் கொள்ளும். இதற்கு விதிவிலக்கே கிடையாது. அதை யார் எதற்காக செய்தாலும் தண்டனை அனுபவித்தே தர வேண்டும். செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டு காவலரிடம் உங்களை நீங்களே ஒப்படைத்துக் கொள்ளுங்கள். நான் நல்ல எண்ணத்தோடு சொல்லுகிறேன். அவர் அறிமுகத்தை ஈர்த்தது. பாதரசத்தில் எதுவுமே ஒட்டாது. நீங்கள் நம்பவில்லை என்பதற்காக 4-3 8ஆகிவிடும் இல்லையா? உங்கள் அதிகாரம் என்ன? சிலப்பதிகாரமா? என்றென்றும் நிலைத்து நிற்பதற்கு. அவர் தன் தாயை தெய்வமா கருதியதே என்னை ஈர்த்தது. ஏன்னா பணத்தையும் புகழையும் சம்பாதிக்கலாம், பெத்த தாயை சம்பாதிக்கவே முடியாது. அம்மா, நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். எப்பவும் என்ன நினைச்சே கவலைப்பட்டு உடம்பு கெடுத்தக்கூடாது. ஒழுக்கம் என்னை ஈர்த்தியது. என்னை அதிகமாக புகழாதீர்கள். பெண்களை தொடாதே என்று உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன்? இந்த கைதிகளை இதை வளரவிடக்கூடாது. என்றாவது ஒரு நாள் ஏமாற்றமாக முடியும் போது இந்த அப்பாவி பெண் உள்ளம் உடைந்து ஏன் வேதனைப்பட வேண்டும்? அனாவசியமாக என் மீது களங்கம் சுமத்தாதீர்கள். இன்றுதான் என் லட்சிய பயணம் துவங்குகிறது. இனிமேல் உங்களுக்கும் இதுவே எண்ணம், இதுவே லட்சியம், இதுவே உயிர் மூச்சு. இந்த வாசலை மிதித்து உள்ளே வந்த முதல் பெண்ணை நீங்கள் தான். விருந்து வரிய வந்த போதே விலகி நின்றவன் நான். வைத்துக் கொள்ளுங்கள். எதற்கு? உங்கள் பாதுகாப்புக்கு. தலைவியின் கட்டளைக்கு மறுமொழி கட்டளை இடுங்கள், காத்திருக்கிறேன். அதுதான் நான் அதுல அந்த சூழல அந்த ரூட்ல தான் நான் இன்று வரை பயணித்துக் கொண்டிருக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தெரியும் எனக்கு. என் நண்பர்கள் எல்லாம் என்னை போராட்டத்தில் எதிரிகள் தான் சாக வேண்டும் என்ற நியதி இல்லையே. நாம் நமக்காகத்தான் போராட போகிறோம். என் எண்ணத்தை களங்கப்படுத்தி மகிழாதீர்கள். குழந்தையின் பிஞ்சுக்கால் நம் நெஞ்சிலை பட்டால் அதற்காக அந்த காலை வெட்டியா விடுகிறோம். என்ன வாழ்ந்தா நாங்கெல்லாம் உங்களோட தான் வாழ்வோம், செத்தாலும் நாங்க உங்களோட தான் சாவோம். என்னடா நம் வீரம் எங்கே? செத்து விட்டதா? நேரம் வரும், உன் வீரத்தை காட்டு. இப்பொழுது சமயோச்சிதம் போல் நடந்து கொள். இனி என் தாயகத்துக்கு மருத்துவம் பார்க்க போகிறேன். என் உயிரோடும் உணர்வோடும் கலந்துவிட்ட என் நண்பர்கள் அனைவரும் உங்கள் அரண்மனைக்குள் நுழைய வேண்டும்.
உடலை விட்டு தலையை பிரித்து விட்டால் உயிர் நிலைத்திருக்க முடியுமா? எத்தனை ஏக்கர்கள் மாறினால் இன்னைக்கு தலைமை கழக பேச்சாளராக நான் இருக்கிறேன். புரட்சி தலைவர் புகழ்தான் பாடிக்கொண்டிருக்கிறேன். எப்படி புரட்சி தலைவருடைய ரெட்டலையும் புரட்சி தலைவருடைய அனைத்தின் அண்ணா இயக்கவிற்கு வரை நாங்கள் எதிர்தான் இருப்போம். முடியுமாறா, இப்போது நீதான் என் தளபதி. உனது வீரர்களின் திறமையில் எனக்கு அளவு கடந்த நம்பிக்கை உண்டு. உன் வீரத்துக்கு ஈடே இல்லை. உன்னால் இந்த கூட்டம் மிக மிக பெருமை அடைகிறது. அதுதான் எங்களுடைய மாளிகை, அதுதான் எங்கள் உயிர், அதுதான் எங்கள் ரத்தம். அதிலிருந்து நாங்கள் மாறவே மாட்டோம். கொடுமைப்படுத்தப்படும் நிராதரவான மக்களுக்கு அந்த பொன்னையெல்லாம் உடனே அனுப்பி வைங்க. மக்களுக்காக நாம் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். நமது தேவையே பிறருடைய நன்மைதான். நமக்கு என்று சேர்த்து வைக்கும் ஆசை வளர்த்துக் கொண்டால் பிறருக்காக நாம் எதையுமே சாதிக்க முடியாது. அதனால் காலத்தின் கட்டாயம் புரட்சி தலைவர் தமிழகத்தில் தோன்றி எங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு வாழ்வு அளித்ததற்கு புரட்சி தலைவர் எந்த காலகட்டத்திலே மறக்க மாட்டோம். தமிழ்நாடு மறக்காது. பாருங்கள், உலகத்தின் ஒரே பாக்கியசாலியை பாருங்கள். வணக்கம். மதிமா யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இதுவரைக்கும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம்.